வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு வெறும் 2% உயர்வு தானா? 8வது ஊதிய குழுவுக்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் குமுறல் சொல்வது என்ன? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நீண்ட கால காத்திருப்புக்கு ஒரு வழியாக விடை கிடைத்துள்ளது. பணவீக்கத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் சிறு ஆறுதல் அளிக்கும் வகையில் மத்திய அமைச்சரவை அகவலைப்படி அதாவது DA உயர்வை அறிவித்துள்ளது. அதே நேரம் இந்த உயர்வு ஒருபுறம் மகிழ்ச்சியை தந்தாலும் மறுபுறம் 8வது ஊதிய குழு குறித்த எதிர்பார்ப்புகளை தீயாக கிளப்பியுள்ளது. எனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு 60% அகவலைப்படி எப்போது கிடைக்கும்? 8வது ஊதிய குழு ஃபிட்மென்ட் காரணி சமீபத்திய அப்டேட் உட்பட மத்திய அரசு ஊழியர் அகவலைப்படி உயர்வு 2026 செய்திகள் குறித்து பார்ப்போம். அதன்படி 60% உயர்ந்த அகவலைப்படி யாருக்கெல்லாம் லாபம்? மத்திய அமைச்சரவையின் சமீபத்திய முடிவின்படி அகவலைப்படியில் 2% உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் ஏற்படும் சிறப்பம்சங்கள் என்ன என பார்த்தால், இந்த அகவலைப்படி உயர்வுடன் சேர்த்து மொத்த அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் அதாவது DR அடிப்படை ஊதியத்தில் 60% அதிகரித்துள்ளது. இந்த உயர்வு இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதால் ஊழியர்களுக்கு கடந்த மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் அதாவது அரியர்ஸும் கிடைக்கும். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள 50.5 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 68.3 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் நேரடியாக பலன் பெறுவார்கள். இந்த உயர்வினால் அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 6,791 கோடி ரூபாய் கூடுதல் நிதி சுமை ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அகவலைப்படி உயர்வு ஏன் தாமதமானது? வழக்கமாக ஆண்டின் தொடக்கத்தில் அறிவிக்கப்படும் இந்த உயர்வு இந்த முறை நிர்வாக ரீதியிலான முடிவுகள் மற்றும் அரசின் நிதிநிலை மதிப்பீடுகள் காரணமாக சற்று தாமதமானது. இதனால் நாடு முழுவதும் பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் போராட்டங்களை நடத்தின என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.